வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில பணம் ஒரு கருவி மாதிரி. அதை எப்படி பயன்படுத்துறோம் என்பதுதான் நம்ம வாழ்க்கையோட தரத்தை தீர்மானிக்குது. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா சேமிக்க முடியல. சிலர் குறைவா சம்பாதிச்சாலும் பெரிய செல்வந்தராக வாழ்கிறாங்க. ஏன் தெரியுமா? காரணம் பணத்தை பற்றிய சிந்தனை தான். இன்னைக்கு நம்ம வீடியோல பணத்தோடைய 19 விதிகளை பார்க்க போறோம். அதாவது சைக்காலஜி ஆஃப் மணி பற்றிய விவரங்களை, அதாவது அந்த புக்கோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்க போறோம். முக்கியமா இந்த புத்தகத்துக்கும் அரவிந்த் சாமிக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இந்த புத்தகத்தை ஏன் அரவிந்த் சாமி நம்மளை படிக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படி பார்க்கணும், எப்படி செலவழிக்கணும், எப்படி சேமிக்கணுங்கிறத கிளியரா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் அரவிந்த் சாமியோட லைஃப்ல இந்த புக்கு என்னென்ன மேஜிக் பண்ணுச்சுங்கிறத நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். ரூல் 1 என்னன்னா, பணம் ஒரு கருவி இல்லை, இலக்கு இல்லை. பணம் நம்ம வாழ்க்கைக்கான இலக்கு கிடையாது. அது ஒரு கருவி, அதாவது ஒரு கத்தி மாதிரி. நம்ம நல்லா பயன்படுத்தினா சாப்பாடு காய்கறிகளை வெட்டும், நம்ம தவறா பயன்படுத்தினா நம்மளுக்கு காயத்தை ஏற்படுத்தும். அதனால தான் பணத்தை கருவியா பார்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ரூல் நம்பர் 2 என்னன்னா, பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது. பணம் சம்பாதிப்பதில் பெரிய ரகசியம் எதுவுமே இல்லை. பணத்தை தக்க வச்சு கொள்றது தான் மிகப்பெரிய கலை. அதாவது பலரும் சம்பாதிக்கிறோம், ஆனால் செலவழிச்சிட்டு போகிறோம். இதில் சில பேர் மட்டும்தான் சேமிக்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க. இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தை ஏன் அரவிந்த் சாமி படிக்க சொன்னார்னா, இதில் உள்ள விதிகள் அனைத்துமே நம்மளை பணத்தை பற்றின சிந்தனைகள், பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவிடணுங்கிறத இந்த 19 ரூல்ஸ்லையும் சொல்லியிருக்கு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் இந்த புத்தகத்தை அவர் படிக்க சொன்னார். ரூல் நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னா, காம்பவுண்ட் எஃபெக்ட். சிறிய சேமிப்பு பெரிய செல்வத்தை கொடுக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ₹1 சேமிச்சா கூட பல வருடம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா அது பெருசா வளர்ந்து நிற்கும். இதைத்தான் வாரன் பஃபெட் கூட 65 வயசுக்கு பிறகுதான் அவருடைய செல்வத்துல 90% வந்துச்சாம். அதனால தான் தாமதிக்காம நீங்க இன்னைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சின்ன முதலீட்டில் தான் தொடங்கியிருக்காரு. ஆனா அவருடைய ரொம்ப நாளுக்கு அப்புறம், நீண்ட தொலை தூரத்துக்கு அப்புறம் அவருடைய செல்வம் 90% பெருகிறதுக்கு காரணம் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ரூல் நம்பர் 4 என்ன சொல்லுதுன்னா, கண்ட்ரோல் யுவர் ஈகோ. அதாவது பலர் கார் வாங்குறாங்க, பெரிய வீடு வாங்குறாங்க, மற்றவர்களை கவர்ச்சி படுத்தணுங்கிறதுக்காக நிறைய பேர் செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையான செல்வம் பிறர் பார்க்காத அளவுக்கு நம்ம சேமிச்சு வைக்கிறது தாங்க உண்மையான செல்வம். அடுத்தவங்களுக்காக நம்மளுடைய ஆடம்பரத்தை நம்ம காட்டுறதுங்கிறது உண்மையான செல்வம் இல்லை. நம்ம பேங்க்ல முக்கியமாக போட்டு சேவ் பண்ணுறது, இல்லை வெளியில் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு தெரியாமல் சேமிக்கிறதா உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில் கார் நிறுத்துறதுனால நம்ம பெரிய பணக்காரனா ஆக முடியாது அப்படிங்கிறதா இந்த புக்கில் சொல்லுது. ரூல் நம்பர் 5 என்ன சொல்லுதுன்னா, சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுது. நம்ம பணம் சம்பாதிக்கும் போதே நம்மளுடைய பணத்துல இருந்து ஒரு பங்கு நம்ம பாதுகாப்புக்காக சேமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அதற்காக நம்ம செலவிடுறதுக்கு நம்மளுக்கு பணம் வேணும். அதே மாதிரி நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம், அந்த வேலையை நம்ம ஏதாவது ஒரு காரணத்தால இழக்க நேரிடலாம், திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்கலாம். இதெல்லாம் வரும்பொழுது நம்ம கையில் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம நிம்மதியாக இருப்போம். இல்லைன்னா அந்த டைமில் நம்மளுக்கு கஷ்டமாயிரும். ஸோ எப்போவுமே மணியை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி நீங்கள் இனிஷியலாக ஒரு 1% சேவிங்க எமர்ஜென்சிக்கு சேவ் பண்ண ஆரம்பிக்கணும்.
அடுத்து ரூல் நம்பர் 6 என்ன சொல்லுதுன்னா, அதிகமாக சம்பாதிப்பதும் அதிகமாக சேமிக்கணும். அதாவது ஒரு ஐடி வேலை பார்க்குறவங்க மாதம் 2 லட்சம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அங்கே சேமிப்புங்கிறது ஜீரோவாக இருக்கும். கடைசியில் அவர் கடனில் மூழ்கிடுவார். ஆனால் அதே சமயம் மாதம் 30,000 சம்பாதிக்கிற ஒரு ஆள், அவர் நல்ல சேமிப்பை பழகுனார்னா, நல்ல பழக்கங்கள் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக ஒரு செல்வந்தராக ஆக முடியும். இங்கே பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, பணத்தை எப்படி சேமிக்கிறதுங்கிறது தான் முக்கியம். ஹேபிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இந்த ரூல் சொல்லுது. அடுத்த ரூல் நம்பர் 7 என்ன சொல்லுதுன்னா, பேராசை பெருநஷ்டம். இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் என்ற ஆசையில் பெரும்பாலோர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக ஆசைப்பட்டு லாஸுக்கு காரணமாக போயிடுறாங்க. ஸோ போதும் என்ற எண்ணம் தான் அவங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். போதும் என்ற சொல் தெரிந்தால் அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த ரூலை 7ஆவதாக சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 8 என்ன சொல்லுதுன்னா, மணி ஈக்குவல் டு ஃப்ரீடம். ஆனால் அதாவது உண்மையான செல்வம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விரும்புகிற மாதிரி யாருக்காகவும் வேலை செய்யாமல் வாழ முடியும்னா அதுதாங்க உங்களுடைய ஃப்ரீடம். அதாவது மணிக்காக வேலை செய்யாமல் உங்களுக்காக வேலை செய்யணும். அதுதான் இங்கே அல்டிமேட்டட் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரூல் நம்பர் 9 என்ன சொல்லுதுன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பணம் சம்பாதிக்க ரிஸ்க்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் எல்லா மூட்டைகளையும் ஒரே கடையில் வைக்கக்கூடாது. முதலீடு பண்ணும் பொழுதே அதை நம்ம பல்வகைப்படுத்தி காட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூல் நம்பர் 10 என்ன சொல்லுதுன்னா, லக்கி அண்ட் டைமிங். நம்ம வாழ்க்கையில் பணத்துக்கு லக்கிக்கும் டைமுக்கும் ரொம்ப முக்கியம். அதாவது பில்கேட் மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிக்க ஹார்வர்டில் படித்ததுனால தான் இல்லை, அவருக்கு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் கிடைச்ச அந்த காலம், அந்த இடம் அவருக்கு முக்கியமான ஒரு இடத்த அவருக்கு கொடுத்துச்சு. ரூல் நம்பர் 11 என்ன சொல்லுதுன்னா, அவாய்டிங் ஷோயிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம ஸ்டேட்டஸ்க்காக பணத்தை வீணாக்குறவங்க எப்போவுமே பின்னாடி தான் போவாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டஸை காமிக்கிறோங்கிறதுக்காக ஆடம்பரமாக சிலர் செலவு பண்ணுவாங்க. அப்படி செலவு பண்ண பொழுது அதாவது பின்தங்கி தான் போவாங்க அப்படின்னு இந்த ரூல் சொல்லுது. ஸோ எப்போவுமே சிம்பிள் லைஃப் ஸ்டைலில் ஸ்மார்ட் சேவிங் தான் வெற்றியாளர்களுடைய ரகசியம் அப்படின்னு இந்த விதி சொல்லுது. ரூல் நம்பர் 12 என்னன்னா, பொறுமை காத்திருப்பு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு ரூல் நம்பர் 12 சொல்லுது. அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு விதை போட்டோம்னா போட்ட அன்னைக்கே நம்மளுக்கு ஒரு மரமாக ஆகிறது இல்லை. அந்த மரம் ஆகிறதுக்கு பல வருடங்களோ இல்லை பல மாதங்களோ ஆகும். அது போல தான் பணத்தை நம்ம முதலீடு செஞ்சோம்னா உடனே நம்மளுக்கு ரிட்டர்ன் வராது. அது வர்றதுக்கு சில வருடங்கள் ஆகலாம், சில காலங்கள் ஆகலாம். ஸோ பொறுமையாக காத்திருக்கிறவங்களுக்கு தான் அது செல்வம் சேரும். ஸோ இங்கே பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விதி அதைத்தான் சொல்லுது. விதி 13 என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லுது. அதாவது மார்க்கெட் உயரும்போது அதிகமாக வாங்குகிறோம், விழும்பொழுது பயந்து விடுறோம். ஸோ உண்மையான முதலீட்டாளர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவார்கள். ஸோ அங்கே அதை கற்றுக்கிறணும் நம்ம. ரூல் நம்பர் 14 என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட்டர் தென் திங்ஸ். அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை விட நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த ரூல் நம்பர் சொல்லுது. அதாவது பெரிய விலை மதிப்புள்ள பொருட்களை நம்ம வாங்குறதுக்கு பதிலாக குடும்பத்தோட நம்ம சேர்ந்து ஒரு ட்ரிப் போவது இல்லை நண்பர்களோடு சேர்ந்து ஒரு அனுபவங்களை பகிர்வது தான் நம்ம வாழ்க்கையோடைய உண்மையான செல்வம் அப்படிங்கிறத இந்த ரூல் நம்மளுக்கு சொல்லுது. ரூல் நம்பர் 15 என்ன சொல்லுதுன்னா, மணி ஹேபிட் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் பணத்தை எப்படி நடத்துகிறீர்களோ அதை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. அதனால் சரியான மனோபாவத்தை வளர்த்து கொடுக்கணும். ரூல் நம்பர் 16 ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது FOMO அவாய்ட் பண்ணணும். கிரிப்டோ அண்டு கோல்டு ஸ்டாக் எங்கேயாவது நம்ம கேட்ட உடனே ஓடி போய் நம்ம முதலீடு பண்ணுறது தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ ஆராய்ச்சி பண்ணாமல் எந்த முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது. 1க்கு 2 முறை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம முதலீடு செய்யணும். இந்த
ரூலில் இதைத்தான் சொல்கிறாங்க. அடுத்து ரூல் நம்பர் 17 என்ன சொல்லுதுன்னா, சேவ் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் லேட்டர். மாத சம்பளம் வந்த உடனே நம்ம முதல்ல சேமிக்கணும், அடுத்து தான் பிறகு செலவு பண்ணணும். அதுதான் நம்மளுடைய நீண்ட நாள் செல்வத்தை காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணும். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய சேலரி கிரெடிட் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்ம செலவுகளை தான் நம்ம செய்கிறோம், சேமிப்புங்கிறத அங்கிட்டு ஜீரோவாக ஆக்கிடும். ஸோ இந்த பழக்கத்தை மாற்றணுங்கிறத தான் ரூல் நம்பர் 17 சொல்லுது. ரூல் நம்பர் 18 என்ன சொல்லுதுன்னா, ஹெல்த் ஈக்குவல் டு வெல்த். பணம் இருந்தாலும் உடல் நலம் இல்லைன்னா பயன் இல்லை. ஸோ உடல் நலத்துக்காக முதலீடு பண்ணுவது, அதாவது உடல் நலத்துக்காக நம்ம என்ன முதலீடு பண்ணுறோம், உடற்பயிற்சி செய்யணும், நல்ல உணவுகள் கொடுக்கணும், நல்ல தூக்கத்தை கொடுக்கணும். பணத்தை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய உடல் நலன்தான். ரூல் நம்பர் 19 என்ன சொல்லுது, மணி இஸ் எ மாரத்தான் நாட் எ ஸ்பிரிண்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது செல்வத்தை சேர்க்கறது ஒரு நீண்ட பயணம். ஓகேங்களா, ஒரே நாளில் யாரும் கோடீஸ்வரராக ஆக மாட்டாங்க. நீண்ட கால திட்டம், கட்டுப்பாடு, பொறுமை இவை தான் வெற்றிக்கு அடிப்படையான காரணங்கள். ஸோ பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம், பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம், ஸோ சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அனைத்தும் தான் நம்மளை ஒரு வெற்றியாளராக காட்டும். என்ன நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நம்ம பணத்தோடைய 19 விதிகளை பார்த்தோம். அதாவது சைக்காலஜி ஆஃப் மணியை பற்றி பார்த்தோம். பணம் நம்ம வாழ்க்கையை எளிதாக்கக்கூடிய ஒரு கருவி தான். அதை சரியாக நம்ம பயன்படுத்தினா நமக்கு சுதந்திரம், சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். தவறாக நம்ம பயன்படுத்தினா கடன், கவலை, மன அழுத்தத்தை தரும். அதனால் இன்று முதல் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது என்பதை காட்டிலும் அதை எப்படி சேமிக்கிறது, வளர்க்கிறது, காப்பாற்றுறது என்பதில் தான் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல புதிய வழியை காட்டுங்க. அரவிந்த் சாமியோட வாழ்க்கையும் சைக்காலஜி ஆஃப் மணி விதிகளும் எப்படி ஒத்து போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது சைக்காலஜி ஆஃப் மணி என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் பணமும் வெற்றியும் லக்கி ப்ளஸ் ரிஸ்க் ரெண்டில் தான் முடிவடையுதுன்னு சொல்லுது. அரவிந்த் சாமி 90s ரோஜா, பாம்பே படத்தில் மூலம் டாப் ஹீரோவாக ஆனார். ஆனால் பின்னர் ஹெல்த் இஷ்யூ, பேரலிசிஸ் மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் வந்ததுனால சினிமா விட்டு விலகிட்டார். இது ஒரு புத்தகத்தில் சொல்லும் ரிஸ்க் இஸ் ரியல் என்ற பாயிண்ட்டை தான் ரிஃப்ளெக்ட் செய்கிறது. மணி இஸ் ஃப்ரீடம். இந்த ரூலுக்கு புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான செல்வம் நீ விரும்புகிற மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லுது. இதைத்தான் அரவிந்த் சாமி கடைபிடிச்சாராம். அதாவது அரவிந்த் சாமி சினிமாவை விட்டு கொடுத்துட்டாலும் அவர் அவருக்கு பிடிச்சமான ஒரு கார்ப்பரேட் உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்காரு. அதாவது கார்ப்பரேட் பிஸ்னஸை அவர் தொடங்கி அதை உருவாக்கி அதில் அவர் 3300 கோடியை உருவாக்கியிருக்காரு. அந்த பணத்தை அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய பர்சனல் ஃப்ரீடத்துக்கும் பயன்படுத்தினாராம். அடுத்து பொறுமையை பற்றி நம்ம சைக்காலஜி ஆஃப் மணியில் சொல்லியிருப்பாங்க. அதாவது காம்பவுண்டிங் ப்ளஸ் பொறுமை. அந்த அரவிந்த் சாமி அந்த பொறுமையை கடைபிடித்து 13 ஆண்டுகள் கழித்த பிறகு திருப்பி மறுபடியும் படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிதாம். அதாவது அவர் 2015 தனி ஒருவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்திருக்காரு. அவருடைய பொறுமையும் காத்திருப்பும் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்டை கொடுத்துருக்குது. அதே நேரத்தில் அவருடைய நாலேஜையும் ஸ்டெபிலிட்டியும் அவர் காப்பாற்றி வச்சிருந்திருக்காரு. அடுத்த விதி என்னன்னா, ஹெல்த் ஈக்குவல் டு வெல்த் அப்படின்னு ஒரு விதி பார்த்தோம். அந்த விதியில் புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் இருந்தாலும் ஹெல்த் இல்லைன்னா பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் அரவிந்த் சாமிக்கும் நடந்திருக்கு. அவருடைய வாழ்க்கையில் உடல்நல பிரச்சனை வரும் பொழுது அவர் பணத்துக்காக அவர் வேலை செய்யலை, அவர் விட்டுட்டாரு. ஆனால் பல வருடங்களுக்கு அப்புறம் அவருக்கு படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த புத்தகத்தோட மெசேஜும் அதே தான். அதாவது ஸ்ட்ராங்லி ரெஃப்ளெக்டடாக செய்யுது. அதாவது நம்மளுக்கு உடல் நலம் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை. அதான் ஹெல்த் ஈக்குவல் டு வெல்த். ஏன்னா பணம் இருந்தாலும் உடல் நலம் நல்லா இல்லைன்னா அது பயன் இல்லைல்ல. அதான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. நாட் ஷோயிங் ஆஃப். இந்த ரூல்ஸுக்கு புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆடம்பரமாக எதையுமே காட்டாதீங்க, சிம்பிளாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இவர் அரவிந்த் சாமியும் அப்படிதான் மிக சாதாரணமாக சிம்பிள் லைஃப் ஸ்டைலில் தான் இருப்பார். சோசியல் மீடியாவில் கூட லக்ஸூரியாக ஷோ பண்ண மாட்டார். இதைத்தான் சைக்காலஜி ஆஃப் மணியும் சொல்லுது. சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். கண்டிப்பாக அனைவரும் இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஸோ இதில் நான் சொன்ன அனைத்து விதிகளுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த 19 விதிகளை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வேற. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.